நண்பர்களுக்கு வணக்கம். உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு செசிபிக் பேய்க்கு வந்திருக்கிறோம். இங்கு பார்த்தீர்கள் என்றால் சமுத்திரத்தின் தண்ணீர் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது. சமுத்திர காற்று குளிர்ச்சியாக இருக்கிறது. மனதிற்கு நிறைவை கொண்டு வருகிறது. இதை பார்க்கும்பொழுது எனக்கு வரக்கூடிய ஞாபகம், இந்த கடல் அலைகள் இரவும் பகலும் ஓயாமல் வருகிறதை நீங்கள் கேட்கலாம். கடல் அலைகள் ஓய்வதில்லை என்பது நம் அனைவருக்கும் தெரியும். கடவுள் இந்த பூலோகத்தை படைத்த நாள் முதல் இன்று வரைக்கும் இந்த கடல் அலைகள் அடித்து கொண்டே இருக்கிறது. ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் கற்றுக்கொண்டேன். இந்த கடலுக்கு ஒரு கரை இருக்கிறது. நீங்கள் பூலோகத்தை பார்த்தீர்கள் என்றால் சமுத்திரத்தை பார்க்கும் பொழுது அது எங்கு பார்த்தாலும் இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அதாவது பூகோள உருண்டையை நீங்கள் பார்க்கும் பொழுது தண்ணீர் எங்கும் இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். நாம் நடந்து பார்க்கும் பொழுது அந்த கடலுக்கு சமுத்திரத்திற்கு ஒரு கரை இருக்கிறது. எனக்கு பிடித்த ஒரு வரி, கடவுள் இந்த சமுத்திரத்திற்கு ஒரு கரை வைத்திருக்கிறார். அது என்ன ஆனாலும் அந்த கரையை விட்டு வருவது கிடையாது. ஒருவேளை சூறாவளி காற்றோ புயலோ வருமானால் அந்த நேரத்தில் அந்த தண்ணீர் மேலே வரலாம். ஆனால் அது முடிந்து போனதற்கு அப்புறம் மறுபடியும் அந்த சமுத்திரம் அடங்கி அந்த கரையை கடக்காமல் இருக்கிறது. அதற்கு என்ன ஒரு காரியம் என்றால், என்னுடைய மனதில் பட்ட காரியம், அநேக நேரத்தில் நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள், கஷ்டங்கள், சஞ்சலங்கள், எவ்வளவோ பாடுகள் இருந்தாலும் கூட ஒரு அளவிற்கு தான் என்ன செய்ய முடியும், வர முடியுமே தவிர எல்லாவற்றுக்கும் மேலாக வராது. அப்படி அது அளவுக்கு மீறி வரும்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம், கடவுளிடத்துல வேண்டி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த சமுத்திரத்தின் காரியங்கள் அநேக பாடங்களை நம்முடைய வாழ்க்கையில கற்றுக் கொடுக்கிறது. எனக்கு பைபிளில் பிடித்த ஒரு காரியம், கடவுள் அந்த சமுத்திரத்தின் மேலே நடக்கிறார். இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அந்த சமுத்திரத்தின் காரியங்களை பார்க்கும் பொழுது அந்த சமுத்திரத்தின் அலைகள் எவ்வளவு அடித்தாலும் கூட அதற்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. காரணம், அந்த அலைகளுக்கு மேலாக, அந்த தண்ணீர்களுக்கு மேலாக, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களையும் என்னையும் படைத்த கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதுதான். ஆகவே இன்றைக்கு இந்த நாளிலே இந்த சமுத்திரத்திற்கு வந்து இங்கு மக்கள் நடமாடுகிறதை பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷம். மாத்திரமல்ல, அங்கே இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தால் பிள்ளைகளெல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் போட்டிலே போய் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் இப்பொழுதுதான் வருகிறார்கள். எவ்வளவு மாற்றங்கள் பூலோகத்தில். ஆகவே உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது என்ன செய்யுங்கள், இப்பேற்பட்ட சமுத்திரம் அல்லது கடல் பக்கத்தில் போய் நீங்கள் கொஞ்ச நேரம் நின்று அதை பாருங்கள். எவ்வளவு விஸ்தாரமாக இருக்கிறது, எவ்வளவு அழகாக இருக்கிறது. அங்கே பார்த்தீர்கள் என்றால் ஒரு கோடு போட்டது போல உங்கள் கண்களுக்கு தெரிகிறது. எவ்வளவு அழகாக ஒரு அந்த இயற்கையின் படைப்பை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஒரு கோடு போட்டது போல அதற்கு மேல் ஒரு மேகம், இன்னும் மேலே பார்த்தீர்கள் என்றால் அந்த வானம், எவ்வளவு ஒரு அழகாக இந்த சமுத்திரம் இருக்கிறதை பார்க்கிறோம். இங்கே பார்த்தீர்கள் என்றால் இங்கே இந்த கல்லெல்லாம் போட்டு இந்த சமுத்திரத்திற்கு வைத்திருக்கிறார்கள். அவைகள் கரைகளை ஒன்றும் செய்யக்கூடாது என்ற பாதுகாப்புக்காக அப்படி வைத்திருக்கிறார்கள். இது பார்ப்பதற்கு மிகவும் நன்றாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது. ஆகவே இப்பேற்பட்ட இயற்கை காட்சிகள் மத்தியிலே நீங்கள் வந்து உங்கள் நேரத்தை கொஞ்சம் செலவிடுங்கள். மாத்திரமல்ல,
இதை படைத்த கடவுளையும் நினைத்து ஒரு நன்றி உள்ளவர்களாக நீங்கள் வாழ வேண்டும். அப்படி இயற்கையை நாம் ரசிக்கும் பொழுது நமக்கு ஆரோக்கியமும் மனதிற்கு ஒரு சமாதானத்தையும் கொடுக்கிறது. ஆகவே இப்பேற்பட்ட வீடியோக்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் நேட் லைஃபுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். அப்பொழுது இன்னும் அநேக வீடியோக்களை உங்களுக்கு நாங்கள் காட்ட வாஞ்சிக்கிறோம். இப்படி பல இடங்களுக்கு சென்று பல புதிய இடங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது எங்களுக்கும் ஒரு சந்தோஷம். காரணம், ஒரு சிலருக்கு பல இடங்களுக்கு செல்ல முடியாது. அப்படி செல்ல முடியாதவர்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், இங்கெல்லாம் போய் பார்த்தா நல்லா இருக்குமே அப்படி என்று. அப்படிப்பட்டவர்களும் கூட எங்கள் வீடியோக்களை நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஆகவே இப்பேற்பட்ட வீடியோக்களை நீங்கள் கண்டு கழித்து அநேகருக்கு ஷேர் செய்யும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.